கைஸ் இன்னைக்கு எபிசோட்ல ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா நடிப்பு அரங்கம் ஒரு நடிப்பு திறப்பையை காமிச்சாரு. பிக் பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் மேட்ஸ் எல்லாரும் காரி துப்புனாரு. இந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அடிச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயம் நடந்தது. ஆனா அது எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு இன்னைக்கான எபிசோடு எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி அந்த நந்தினின்னு ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா தேம்பி இந்த அளவுக்கு அழுவுறதுக்கு என்ன காரணம் சத்தியமா புரியலங்க. லைட்டா ஒருத்தன் சிரிச்சதுக்கா இந்த மாதிரி அழுகுற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஒண்ணுமே புரியல. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது உங்களோட ஒப்பீனியனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ் டே 4ல இன்ட்ரெஸ்டிங்கா நடந்த ஒவ்வொரு விஷயமா பார்த்துடலாம். இந்த ஃபுல் டீடைல் ரிவ்யூ பார்த்ததுக்கு அப்புறமா மெயினா நான் ஒரு क्वेश्चन கேட்டேன் பாத்தீங்களா, அதுக்கு வந்து கம்பல்சரி மறக்காம அந்த கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. எனக்கு உண்மையிலே புரியல. எபிசோட் முடியும் போது பார்க்குறேன் ஏன் இவங்க அழுகுறாங்கன்னு ஒண்ணுமே புரியல. அப்புறம் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த எஃப்ஜே பையன் சிரிச்சு காமிச்சிருக்கான். அவங்க எப்படி சிரிப்பாங்களோ அந்த மாதிரி சிரிச்சு காமிச்சிருக்கான். அதுக்கு அவங்க இந்த மாதிரி அழுவாங்கன்னு சத்தியமா எதிர்பார்க்கலங்க. ரொம்ப பயங்கரமா அழுகுறாங்க. சமாதானப்படுத்த போனா சபரி அந்த பிரவீன் ராஜ் எல்லாரையும் போங்கடா இங்க இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா துரத்துறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஏன் அழுதாங்கன்னு தெரியல, புரிஞ்சிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க இருந்ததே தெரியல. இன்னைக்கு அழுதுனால தான் இப்படி ஒரு கேரக்டர் இருக்குன்னே எனக்கு தெரியுது. எனிவேஸ் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இப்போ தான் நந்தினின்னா யாரு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எபிசோட் பார்க்கும்போது தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனிவேஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கான ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போனார் பார்த்தீங்களா, அங்கே தான் சம்பவம் ஆரம்பிக்குது. சாரி அது மறந்துட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. என்ன தெரியுமா, அந்த தண்ணி பிடிக்கிற டேங்கை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பிடிக்கணும். அதாவது நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து தண்ணி பிடிச்சிருக்கணும். அவர் தண்ணி பிடிக்காமல் போய் தூங்கிட்டார். அந்த செக்மெண்ட் வந்து காமிக்கிறாங்க. அதை வந்து பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்து பார்க்குறாரு. இந்த மாதிரி ஆமாம் தண்ணி வந்து ஊற்றுது, ஆனால் இங்கே இருக்க வேண்டிய பைப்பில் எங்கன்னு போய் பார்க்கும்போது பார்த்தா தூங்கிட்டு இருக்காப்புல. ஸோ தூங்கணும்னு அவர் எழுப்பி வந்து தண்ணி பிடிக்க சொல்கிறார். அதுக்குள்ளே தண்ணி நின்றுது. எனிவேஸ் மார்னிங் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க தண்ணி வருதான்னு பார்க்கறதுக்கு. அந்த சமயத்தை திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இஷ்டத்துக்குன்னு ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இந்த வீட்டுக்குள்ளே பிக் பாஸால் ஒருத்தரை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு திவாகரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் இஷ்டத்துக்கு நான் பண்றேன்டா என்ன பண்ணுவோம் பண்ணிக்கண்டா அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. எனிவேஸ் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கான்னு பார்த்து இல்லை, ஆனால் உள்ள இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஏன்னா யாருமே அதை டச் பண்ணல. அதாவது ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணி எடுக்கக்கூடாதுன்னு பிக் பாஸ் சொல்லலை. அதனால தான் ஒரு பட்டன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. மற்ற யாருக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்தா திட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இவர் திவாகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திட்டினா எனக்கு என்ன, எனக்கு அவர் சொல்லலை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நான் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவார். எனிவேஸ் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவாகரோட நடிப்பு திறமையை வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, நடிப்பு அதாவது வாட்டர் மெலன் அகாடமி அப்படின்ற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண சொன்னாங்க. ஸோ இந்த அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ட்ரைனிங் கொடுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து ஆர்டர் போட்டார். இது வந்து எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தெரியுமா, ஏன்னா பிக் பாஸ் வந்து நேற்று எபிசோடு முடியல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். நேற்று எபிசோடு எண்ணில் திவாகரை எல்லாருமே பயங்கரமாக கலாச்சிருந்தாங்க, பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்த எல்லாருக்குமே செம்ம கடுப்பாக இருந்திருக்கும். அதுவும் கமருதீன்லாம் போட்டு திவாகரை அந்த மாதிரி பேசியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அதுவும் கம்மி வந்து பார்த்தீங்கன்னா கெமி என்ன பண்ணீங்க வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக ட்ரிகர் வர மாதிரி பேசியிருந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து அந்த மனுஷன் நடிப்பை வச்சு தான்டா கலாய்க்கிறீங்க, இருங்கடா நடிப்பை வச்சே உங்க எல்லாரையும் அள வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாரை இவங்கெல்லாம் வந்து நடிப்பறக்கன்னு கலாச்சாங்களோ அந்த நடிப்பு அரக்கங்கிட்டே ட்ரைனிங் எடுத்து நீங்களாம் நடிங்க அப்படின்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாப்புல. சரியான பனிஷ்மெண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. எனிவேஸ் அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஹவருக்கு மேலே எல்லாருக்கும் உண்மையிலே அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது ஆக்சுவலாக திவாகர் இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக ஆக்டிங்கில் இருக்காரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா 2 ஹவருக்கு மேலே வெயில் நின்று எல்லாருக்குமே கிளாஸ் எடுக்கிறாருங்க. அந்த மனுஷன் வந்து ஒரு டாக்டர் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு நம்மளாம் சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு வந்து பயங்கர பேஷனேட்டாக இருக்கார் ஆக்டிங்கில் அப்படின்றது இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு புரிஞ்சுது. நான் ஒத்துக்கிறேன், ஓகேங்களா, இவ்வளோ நாள் எவ்வளோ தான் கலாச்சிருப்போம் திட்டிருப்போம் எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த செக்மெண்ட்டை பார்க்கும்போது தான் தெரியுது இவர் வந்து இவ்வளோ பேஷனேட்டாக ஆக்டிங்கில் இருக்காரு அப்படின்றது சத்தியமாக இன்றைக்கி பார்க்கும்போது தாங்க தெரிஞ்சுது. எனிவேஸ் அந்த ஆக்டிங் கிளாஸில் ஒவ்வொருத்தருக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருந்தாரு. அதில் நான் ஹைலைட்டாக பார்த்தது யார் தெரியுமா, கமருதீன் தான். ஏன்னா கமருதீனுக்கும் அவருக்கும் சரியான டஃப்பான ஃபைட்டு போயிட்டு இருக்கு. காலையில் கூட பல்லு வளர்க்கறதுக்கு வந்து தண்ணி அவர் கேட்காம வந்து பிடிச்சிட்டு போயிட்டாரு. உங்கள்கிட்ட ஏன்டா நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்த்து பேசியிருந்தாரு. திவாகர் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி எதிர்த்து பேச பார்க்குறேன். அதாவது ஒரு பிரச்சனை பெருசாக ஆவதுக்கு முன்னாடி எடுத்து பேசுகிறாரு. ஏன்னா கமருதீனுக்கும் அவருக்கும் சுத்தமாக செட் ஆகல. ஏன்னா கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங் பண்ணுறாரு, ஓவராக திவாகர்னாலே வந்து அங்கே வந்து சண்டைக்கு வந்துடுறாரு. அந்த மாதிரி திவாகருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஆளை ஒரு ட்ரீட் பண்ணும்போது இந்த ஆக்டிங் விஷயத்தில் ஏதாவது வெஞ்சன்ஸ் காம்பார் அப்படின்னு பார்த்தா இல்லைங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆக்டிங் எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு சிம்பிளாக போயிட்டார். அப்போ தான் யோசித்தேன், ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி ரொம்ப பயங்கரமான ஆள்லாம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவான ஆள் தான் அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. எனிவேஸ் அவர் ஆக்டிங் கிளாஸ் ஃபுல்லாக எடுத்து முடிச்சாரு. எடுத்து முடிச்சுட்டு
கடைசியில் பார்த்தீங்கன்னா அதில் நடிப்பு அரக்கன், பிக் பாஸோட நடிப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் விக்ரமுக்கு வந்து கொடுத்தாரு. அந்த இடத்துல விக்கல்ஸ் விக்ரமுக்கு கொடுத்தது ஏன்னா இவர் பர்ஃபார்ம் பண்ண மாதிரி அவரும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இன்னொருத்தவங்க இவங்க விஜய் பார்வதி இருக்காங்களே, பர்ஃபார்ம் பண்ணும்போது எட்டி நெஞ்சில் ஒரே மிதிப்பாங்க. அதெல்லாம் வேற யாராவது இருந்தால் கண்டிப்பாக என்னன்னா இன்னும் ஒரு ஆக்டிங் பண்ண சொன்னால் இப்படி மிதிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த மனுஷன் மாட்டுன்னு உந்து எந்திரிச்சு திருப்பி பார்த்தீங்கன்னா அது ஆக்டிங் தான், நீங்கள் அதெல்லாம் கத்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதை பார்க்கும்போது தான் அவ்வளோதான் போல இருக்கு. கண்டிப்பாக இவருக்கு இதை பார்க்கறதுக்கு அப்புறம் கண்டிப்பாக எவனா சான்ஸ் இன்னும் அதிக படத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி உள்ள இருக்க கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களே, அவங்களோட ஒப்பீனியன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே எதை வச்சு கலாச்சிட்டு இருந்தாங்களோ இன்றைக்கி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைண்ணே நீங்கள் ஓரளவு நடிக்கிறீங்க, உங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வாயாலே பேச வச்சிட்டாரு. ஒரு நாள் மார்னிங் ஆக்டிவிட்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். வெளியே எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு தெரியல, ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தவங்களோட ஒரு ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திவாகர் கிட்ட நிறைய பேர் நல்லாவே பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா லைவ் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. திவாகர் கிட்ட அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் மார்னிங் ஆக்டிவிட்டிக்கு அப்புறமா நிறைய பேர் நல்லா பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் வந்து ஓகே, அவர் வந்து கொஞ்சம் சகஜமான ஆளாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் வந்து எப்படி சொல்றது, ஒரு தனி ஜீவராசி மாதிரி பார்க்கறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இறக்கி வச்சு பார்க்கறது, நம்ம மேலே அவர் கீழே அப்படின்னு நம்மளாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிள் பிரவீன் ராஜ், கமருதீன், வினோத் இவங்களாம் அப்படி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா ஓரளவுக்கு அது கொஞ்சம் மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி என்னால் ஃபீல் பண்ண முடியுது. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ், மார்னிங் ஆக்டிவிட்டி முடியுதா? ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டேரக்டாக அந்த பஞ்சாயத்துக்கு வந்துடுறாரு. அதாவது தண்ணி எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 50 லிட்டர் தான் இருக்கும். 50 லிட்டர் வச்சு என்ன பண்ணுவேன், ஸோ நீங்கள் யார் மேலே தப்பு இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கேட்டோன்னா அது இது சொல்லிட்டு இருக்காங்க. அவரே என்ன பண்ணால் படம் போட்டு காமிச்சிடாரு. 5 இடத்துல இந்த மாதிரி மிஸ் ஆயிருக்கு, 5 வாட்டி நீங்கள் பிடிக்க வேண்டிய தண்ணியை பிடிக்கல அப்படின்ற மாதிரி படம் போட்டு காமிக்கிறாரு. ஆப்வியஸாக எல்லாருக்கும் என்ன வரணும், கோவம் வரணும்ல. அதாவது கமருதீன் மேலே கோவம் வரணும். இவனுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மிஸ் ஆனதுக்கு அந்த படம் போட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான் கமருதீன் மேலே கோவம் வருது. அதாவது இந்த பிக் பாஸ் வந்து கேட்குறாரு, ஏன் உங்களுக்குலாம் அக்கறை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இது வரைக்கும் நடந்த 8 சீசனில் நீங்கள் தான் இந்த மாதிரி இருக்கீங்க. ஒரு நைட் ஆக்டிவிட்டி கொடுத்தா போய் தூங்கிடுறீங்க, அவரு தான் போய் தூங்குறாருன்னா மற்ற கண்டஸ்டன்ஸ்க்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்ற கிட்டத்தட்ட அந்த மீனிங் தான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் தாண்டா இந்த மாதிரி இருக்கீங்க. 8 சீசனில் இவ்வளோ மொக்கையா, இவ்வளோ ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்க ஒரு கண்டஸ்டன்ட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லாத குறையாக சொல்லியிருக்காரு. உண்மையிலே பிக் பாஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்றது அந்த அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார்ல, அப்போ தாங்க புரிஞ்சுது. ஏன்னா அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டு அதை புரிய வைக்கிறதுக்குள்ளே அவனுங்கிட்ட சாவுறாரு. எத்தனை கேள்வி மேலே கேள்வி. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பண்ணு ஒன்று கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பண்ணை எப்படி பண்ணை எல்லாம் சாப்பிடுங்கன்னா எப்படி மொத்தமாக சாப்பிட்றதா, கடிச்சு சாப்பிட்றதா, இல்லை இப்போ பாதி சாப்பிட்றதா, காலைல பாதி சாப்பிட்றதா அப்படின்ற மாதிரி 1008 கேள்வி கேட்குறானுங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, இது வரைக்கும் எந்த சீசன்லையும் அப்படி பார்க்கவே முடியாது. யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தால் பரவாயில்ல, ஒரு கண்டஸ்டன்ட் செட்டே அப்படி தான் இருந்தால் என்ன பண்ணுறது. எனக்கு ஒன்றுமே இப்போ லாஸ்ட் சீசன் பிக் பாஸ் சீசன் 8 இருக்குல்ல, அதெல்லாம் நான் கலாச்சிட்டு இருந்தேன். அதாவது முத்துக்குமரன் அந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும் தான் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, மிச்ச பேர்லாம் அதிகமாக யோசிக்கவே மாட்டுறாங்க. ஜாக்லைன், முத்துக்குமரன், ஒரு சிலர் தான், அந்த ஆர்ஜே ஆனந்த் இவங்க மட்டும் தான் விளையாடுறாங்க, மிச்ச பேர்லாம் விளையாடவே மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். நம்மளுக்கு அது வந்து எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிட்டாங்கன்னா அது சீசன் 9 தான். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சில பேர் வந்து யோசிச்சாங்க, சில பேர் வந்து பல பேர் யோசிக்காமல் இருந்தாங்க. இங்கே வந்து மொத்த பேருமே யோசிக்காமல், அதாவது பிக் பாஸ் கொடுத்தாருன்னா அதுலேயே ஒரு 10 கேள்வி கேட்டு அவரே டயர்ட் ஆகிட்டு இருக்காங்க. எனிவேஸ், அதுக்கப்புறம் கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் படம்லாம் போட்டு காமிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கோவம் வருது. யார் மேலே, கமருதீன் மேலே. நீங்கள் இருந்திருக்கணும் கமருதீன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் நேற்று நைட்டும் கேட்டார், இங்கேயும் பார்த்தீங்கன்னா திருப்பி கேட்குறாரு. ஸோ அவர் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா கமருதீன் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நான் இருந்திருக்கணும் பட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பொலைட்டாக சொல்லாமல் அது ஆமாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஆதிரை என்ன பண்ணுறாங்க, இல்லை இது வந்து உன்னோட தப்பு தான், உன் மிஸ்டேக் தான், நீ தான் ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும், நீ தான் அங்கே பார்த்துருக்கணும், உன்னை நம்பி தானே விட்டுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒன்னே இவர் வந்து கோவம் வந்துடுது. அதாவது தப்பு பண்ணிட்டாரு, இருந்தாலும் பயப்போலே கோவம் வருது. நான் என்ன இப்போ எல்லாம் இவ்வளோ நாள் வேலை செஞ்சலாம், இந்த ஒரு தடவை மிஸ் ஆகிடுச்சு, அதுக்கு நான் ஒன்றுமே பண்ணாத மாதிரி எப்படி நீ பேசுவேன் அப்படின்ற மாதிரி கேட்டோம். நீ ஒரு தப்பு பண்ணியிருக்க, அந்த தப்பை நான் சொல்ல தான் வேணும், அதை விட்டு உனக்கு இந்த இடத்துல சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஆதிரை கேட்டோம்னா 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபைட் ஒன்று போகுது. ஆனால் இந்த இடத்துல ஆதிரை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்களே, இது ஒரு இடத்துல மட்டும் இல்லை, ஒரு சில இடத்துல அவங்க வந்து சில கேள்வி வந்து கரெக்டாக தான் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது எங்கெங்கெல்லாம் ஒரு பிரச்சனை டக்குன்னு எஸ்கலேட் ஆகுதோ அது பெரிய இஷ்யூவை மாற்ற மாட்டாங்க, ஆனால் அவங்க பாயிண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகும் தெரியுமா, வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதி இதை ஏன் கேள்வி கேட்கல அப்படின்ற மாதிரி யாராவது கேட்டாங்கன்னா அங்கே வந்து ஆதிரை வந்து எடுப்பாங்க, சார் நான் கேட்டேன் சார் அப்படி அவங்க வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். அதாவது அவங்க மேலே கேள்வி கேட்கல அப்படின்ற ஒரு எண்ணம் வராது. கண்டென்ட் வந்து அவங்க சைட்லேருந்து எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா ஒரு இஷ்யூவை பெருசாக்கல. ஏன்னா பிக் பாஸ் பொறுத்தவரை ஒரு கண்டென்ட்டை பிடிச்சா அது பெரிய இஷ்யூவாக மாற்றணும், ஆனால் அவங்க பெரிய இஷ்யூவாக மாற்றல. ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு டாப்பிக்காக மாற்றிட்டு அதுலேருந்து நவுந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு எல்லார்ட்டையும் சாரி கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரி கேட்கல. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் ஓரளவுக்கு எல்லாருமே ஒன்று கூப்பிட்டாங்க, இல்லை உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார்ல, அவர் தான் என்ன பண்ணுறாரு, உள்ளே வந்து இந்த மாதிரி எங்கள் மேலே தப்பு இருக்குது, நாங்கள் எல்லாம் சாரி கேட்குறோம், எங்கள் மேலே தப்பு இருக்குது, நாங்கள் ஒத்துக்கிறோம், ஸோ இதுக்கப்புறம் நடக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டார். இதுக்கப்புறம் நடந்தால் அப்பயும் நாங்கள் முழு பொறுப்பு எடுத்துக்கிறோம், அதுக்கான பனிஷ்மெண்ட்டும் ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சமரி தான் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை கழிச்சு விட்டுது. இதுவே சபரி அங்கே இல்லாமல் கமருதீன் மட்டும் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அங்கே ஒரு பெரிய சண்டை நடந்திருக்கும். ஏன்னா கமருதீனுக்கு வந்து ஒரு பிரச்சனையை இன்னைக்கு தான் தெரிஞ்சுது, ஒரு பிரச்சனையை வந்து சார்ட் அவுட் பண்ணவே தெரியல. அது வந்து கிளியராக புரிஞ்சு போச்சு. ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குது, எல்லாருமே நம்ம கிட்ட ஒருத்தவங்க கேள்வி கேட்டாலே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எகிரிட்டு போயிடுறாரு. நான் கூட நினைச்சேன் திவாகர் கிட்ட மட்டும் தான் இப்படி எகிரிட்டு போறாரு போல, திவாகர் கிட்ட போற அளவுக்கு போல, திவாகர்லாம் கேள்வி கேட்காம எகிரிட்டு போறாரு. இந்த பிரச்சனையில கூட ஒரு காரணம் யார தெரியுமா சொல்றாரு, திவாகர் தான். திவாகர் வந்து சண்டை போடுறதுனா திவாகர் பார்த்தா பாவமாகுதுங்க எனக்கு. ஏன்னா இங்க வந்து தண்ணி நீ பிடிக்கல போய் தூங்கிட்டேன். இவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி திவாகர் அடிக்கடி சண்டை போடுறதுனால தான் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இங்கே வந்துடுது, அதனால தான் நான் தண்ணி பிடிக்க முடியறது இல்லை. ஸோ திவாகர் நீங்கள் வந்து இந்த மாதிரி சண்டை போடுறத கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்றாரு. திவாகர் திருப்பி சண்டை போட வந்துட்டார். ஏன்னாப்பா நீ இது பண்ணுறதை விட்டுட்டு நீ தண்ணியை விட்டுட்டு வந்து என் மேலே குறை சொல்லிட்டு இருக்கேன், நான் தான் ஏதோ இது தண்ணி பிடிக்காம விட்ட மாதிரி குறை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திவாகர் கேள்வி கேட்குறாரு. அது நியாயமான கேள்வி தான். ஆனால் கமருதீனுக்கு வந்து இந்த டாப்பிக்கில் திவாகர் எப்படி இழுத்துணும்னு தோணுச்சுனே தெரியலங்க. அவர் சொல்றது வந்து அதாவது ஏதாவது ஒரு மேலே பழியை போட்டு தப்பிச்சலாம் நினச்சாரு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்ரூவரா மாதிரி ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்ரு வந்து தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்னும் போதே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கொதிச்சு எழுந்துருவோம். இந்த மாதிரி கேள்வி கேட்டுருக்கணும், எப்படி கமருதீன் நீ போய் தூங்கியிருப்பா அப்படின்ற மாதிரி இவங்க காலையிலே பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கணும். பிக் பாஸ் வந்து சொல்லி சண்டையை போட்டு என்னடா இந்த மாதிரி கேள்வி எவனுமே கேட்க மாட்டீங்க, உங்களுக்குலாம் அக்கறை இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்களுக்குலாம் கோவமே வருது. எனிவேஸ் இது ஒரு டாபிக். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி விட்டாங்க. அப்பப்போ தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன பண்ணார், இப்போ வந்து அடுத்த டாஸ்க் வருது, அதுக்கு நானே தண்ணி உடனே திரும்பி தண்ணி கொடுத்தாரு. அவரே பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுட்டு டாஸ்க் ஆரம்பிச்சாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க்கு. கேப்டன்சி டாஸ்கில் ஆல்ரெடி இருந்தாங்களே, செலக்ட் ஆகிருந்தாங்களே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த பால் பொங்குறது. ஸோ அதில் வந்து செலக்ட் ஆகிருந்தவங்களை திருப்பி கூப்பிட்டு வந்து வச்சு இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தாங்க. என்ன டாஸ்க்னா ஜீன்ஸ் பேண்டை துவைக்கணும். இதுதான் டாஸ்க்கு. பயங்கரமாக வச்சுக்கிறாங்களா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எனிவேஸ் அந்த ஜீன்ஸ் பேண்டை துவைக்கிற டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு பக்கெட் எடுத்துக்கினா அந்த இது டேங்க் இருக்குல்ல, அதில் போய் தண்ணி பிடிக்கணும். அதில் வந்து டேங்க்கில் தண்ணி பிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸில் இல்லை. பிக் பாஸ் வந்து இப்படி போயிட்டு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ பார்வதி என்ன பண்ணுறாங்க, அவங்க போயிட்டு அந்த டேங்க்கில் இருக்க தண்ணி வந்து பிடிக்கிறாங்க, டேரக்டா ஜீன்ஸ் பேண்ட் எடுக்காம போய் பிடிக்கிறாங்க. தண்ணி ஆல்மோஸ்ட் பிடிச்சிட்டாங்க. எடுத்துட்டு வரும்போது கெமி என்ன பண்றாங்க, தண்ணியை இப்படி எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு பிடிச்சி வளைச்சு போட்டு மொத்த பக்கெட்டையும் உடச்சி தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊற்றி விடுறாங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்க தண்ணியை வந்து அவங்க பக்கெட்டில் ஊற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்வதி போயிட்டு திருப்பி அதை கவுத்து விட்டுறாங்க. இதில் என்ன கேள்வினா, கெமி பண்ணது எதுக்கு, அவங்க ரூல்ஸை அகெயின்ஸ்டாக பண்ணுறாங்க அப்படின்றதுக்கோசம் போய் அந்த பக்கெட்டை வந்து பிடுங்கினாங்களா, இல்லை அப்படி பிடுங்கிறதா இருந்தால் அதை வந்து அவங்க பக்கெட்டுக்குள்ளே ஊற்றிருக்கூடாது. ஏன்னா ரூல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பண்ணும்போது நீங்களும் அந்த மாதிரி பிடுங்கி ஊற்றலாம் அப்படின்ற மாதிரி ரூல்ஸில் இல்லைல்ல. ஸோ அதையும் நீங்கள் பண்ணிடக்கூடாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்குள்ள வெஞ்சன்ஸ் வந்து கிளியராக தெரியுது. 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது, பகை இருக்குது அப்படின்றது கிளியராக புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்வதி அவங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துன்னு பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அழுதாங்க பாருங்க. அங்கே தெரிஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு கெமிக்கும் பார்வதிக்கும் பயங்கரமான சண்டை வரக்கூடிய நாட்களில் வரப்போகுது அப்படின்றது கிளியராக புரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெஞ்சன்ஸு மூஞ்சில் பார்வதி கண்ணிலேயே தெரியுது. அதாவது இவ இப்படி பண்ணிட்டால நான் ஜெயிக்க வேண்டியது. ஏன்னா இந்த டாஸ்கில் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா துஷார், ஆதிரே, அப்புறம் பிரவீன் ராஜ், இவங்க 3 பேர் தான் ஜெயிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். கெமியும் ஜெயிக்கல. ஏன்னா இவங்க 3 பேர் தான் எடுத்துகிட்டு போய் தோச்சி அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் மாட்டிட்டாங்க. இருந்தாலும் இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, அதாவது நான் தண்ணி எடுத்துகிட்டு போய் தோச்சி அது ஜெயிக்கிறது தோக்கிறது அதுக்கப்புறம் தான். யார் ஒழுங்காக தோக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். இதனால் நான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு ஒரு பக்கம் கெமிக்கு என்னென்னா, நான் வந்து டாஸ்க்கு அதில் எப்படி வேணால் பண்ணலாமே, ஏன் கவுத்து விடக்கூடாது ரூல்ஸ் இருக்கான்னு அதை தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படி போகிறாங்க. அதே மாதிரி அங்கே வயலன்ஸாக இருந்துதான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் இழுத்து போட்டு எல்லாமே பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதில் விஜய் சேதுபதி யாருக்கு சப்போர்ட் பண்ணுவார், இல்லை கெமி பண்ணுறது சரிதான் சொல்லுவாரா, இல்லை பார்வதி பண்ணது நீங்கள் ரூல்ஸ் மீறினா கெமி அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா என்னன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான ஒரு பகை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. கெமிக்கும் விஜய் பார்வதிக்கும் பயங்கரமான ஒரு சண்டை வந்து வரப்போகுது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மைண்டில் வந்து ஃபுல்லாக ஏற்றி வச்சுட்டாங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நந்தினி வந்து அழுன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நந்தினி அழுதாங்கல்ல, அது ஓப்பனாக எப்படி சொல்கிறது, ஒரு சிரிச்ச விஷயத்துக்கோசம் ஏன் அப்படி அழுதாங்கன்னு என்னால் சத்தியமாக புரிஞ்சிக்கவே முடியலங்க. ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வெளியே வந்து ஒவ்வொருத்தர் மாதிரி பண்ணி காமிச்சிட்டாங்க. முதல்ல அதுவே தப்பு.
இந்த மாதிரி ஒருத்தவங்க இல்லாதப்ப அவங்கள மாதிரி பண்ணி காமிக்கிறது, ஒருத்தவங்க இருக்கிற போது பண்ணி காமிக்கிறதும் தப்பு தான், இல்லைன்னு நான் சொல்ல. இருந்தாலும் ஒரு ஃபன்னுக்கு அவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இல்லை நந்தினி அப்படின்னும் போது எஃப்ஜே வந்து பண்ணி காமிக்கிறாப்புல. அந்த சமயத்தில் வந்து நந்தினி வந்துட்டாங்க. வந்த உடனே உன்ன மாதிரி தான் அதை பாரு பண்ணி காமிக்கிறான் பாரு, உன்ன மாதிரி சிரிச்சு காமிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அவன் சிரிச்சதை வந்து பார்த்துட்டாங்க. அவங்க சிரிக்கிறது அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து அழுதுகிட்டே இருந்தவன், இப்போ நான் சிரிக்கிறேன்னா என் சிரிப்பு அதுதான், எனக்கு வந்து என்னை திருப்பி என்னை அழ வைக்கிறாங்க அப்படின்ற சொல்லிட்டு அழுகுறாங்க. ஏமா இங்கே என்ன நடந்துருச்சு, உன்ன மாதிரி ஒருத்தர் சிரிச்சு காமிச்சான், ஓகே உனக்கு கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணாத, அவளை பல்லெல்லாம் பேத்துருவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறத விட்டுட்டு இல்லை பண்ணாதன்னு சொல்லிட்டு இல்லை அழுவுறியா ஒரு லைட்டாக ஒரு எப்படி சொல்கிறது உன்னோட அதுக்கு வந்து இவ்வளோ கதறி கதறி அழுவ வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தாங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் ஆனால் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எங்கேஜிங்காக இருந்தது. ரொம்ப பயங்கரமாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல, ஓரளவுக்கு எங்கேஜிங்காக இருந்தது. ஆனால் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், பிக் பாஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இந்த கண்டஸ்டன்ட் இருக்காங்களே இவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அந்த டாஸ்க் ஒன்று ரன் பண்ணணும்ல, அதாவது அந்த கேப்டன்சி டாஸ்க், அதில் வந்து எல்லாரையும் அந்த கோர்ட்டுக்கிட்ட நிற்க வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாரு. முதல்ல நீ வா லைவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் அவர் எத்தனை வாட்டி பேசுறாருன்றீங்க. இது வரைக்கும் எந்த சீசன்லையும் இத்தனை வாட்டி பேச அவரே சொல்கிறாரு. ஒரு தடவை நான் சொல்கிறேன் அடுத்த டாஸ்க்கு இல்லை அடுத்த வாரமாவது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா நானும் பார்க்குறேன், ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்க அப்படின்ற மாதிரி அவரே கேட்குற அளவுக்கு ரொம்ப பண்ணுறானுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஓவராலாக இன்றைக்கான எபிசோட பார்க்கும்போது அந்த 2 பேருக்குள்ள பகை இருக்குல்ல, கெமிக்கும் பார்வதிக்கும், அது வந்து எப்படி பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது 1 hour எபிசோட் கூட அந்த அளவுக்கு தெரியல, லைவ்ல பயங்கரமா தெரிஞ்சது. அது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்னு நினைக்கிறீங்களா, இல்லங்க அதெல்லாம் மறந்துடுவாங்க 2 பேருமே மறந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.